உலகத்துல எந்த சாமியாராவது வேலை செய்து சாப்பிட்டு இருக்காங்களா? What I meant was உழைத்து வேலை செய்து சாப்பிட்டு இருக்காங்களா? வேஷம் கட்டி தான் வாழ்ந்து இருக்காங்க. Welcome to my Divine Energy channel. I'm Jessica. வாங்க வீடியோக்குள் போகலாம். Right, I'm coming back to Annapurni Rohit Chakta. Mrs. Annapurni Rohit, எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ஒருவரால் வாழ முடியாது அல்லவா? அடுத்தவர்கள் என்ன சொன்னால் என்ன? காரணம் வாய் அவர்களுடையது. நீங்க என்னதான் இந்த உலகத்துல மற்றவங்க நம்ம தப்பா நினைக்க கூடாது, திருப்திப்பட நினைச்சா நடக்கவே நடக்காது. உங்க ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டு போய் சேர வழியே பாருங்க. மிஸ்ஸஸ் அன்னபூர்ணி ரோஹித் இப்படியும் பேசுவதால் எங்களுக்கும் ஆன்மீக சக்தி இருப்பதாக நாங்களும் பேசிக்கொண்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை. எப்போதுமே எதிர்பார்த்தபடி நடக்கும் என்று நினைப்பது. நீ தோல்வி பலமுறை பார்த்துள்ளாய், வெற்றி சில நாட்கள் மட்டுமே தான் பார்ப்பாய். சார், அது என்னோட கணவர் அரசு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருக்கிறது? பக்கத்துல யாரும் உட்கார்ந்துட முடியாது, யாரும் என்கிட்ட வாழ்க்கை நடத்திட முடியாது, யாரும் அருளாசி கொடுத்துட முடியாது. அரசு மட்டும்தான் என் கூட வாழ்க்கை நடத்த முடியும், அரசுவால மட்டும்தான் அருளாசி கொடுக்க முடியும். Dear friends, let's go and view some of her activities that is going on viral. ஒரு ஹையர் பொசிஷன் ஜாப்ல நல்ல சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எங்களோட சேர்ந்து அந்த ஆன்மீகத்தை கொண்டு இந்த காலத்துல பணம் இருக்கிறவன் தானே பகவான். கோடீஸ்வரன் சும்மாவா சொன்னா? கோடி ரூபாய் இருந்தா ஈஸ்வரனுக்கு சமானமானவன், அதான் கோடீஸ்வரன். அதுதான் பையன் கண்டுபிடிச்சிருக்கான். டேய் கில்லாடி பயனாடி, டேய் பயப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் நான் கூடவே தான் இருப்பேன். மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த திமுறலையும் தவறு இல்லைன்னு சொல்லுவேங்க. ஆமாங்க, ஒரு சாதாரண மனிதன் ஆணவத்துல ஆடும்போது அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்போது உங்களை படைத்த சக்தியே உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை இயக்கிட்டு இருக்கும்போது அப்ப உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அந்த திமிரு தவறே இல்லைன்னு சொல்லுவேன். திமிரா இருங்க, அதுல எந்த தவறு. சிவனை கும்பிட்டா காசு கிடைக்காது சார், வீடு கிடைக்காது சார், காரு கிடைக்காது சார், எதுவும் கிடைக்காது, உண்மைதான். ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும். பாத்துக்குவாங்களோ அந்த மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. எங்களோட தேவைகளையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இந்த வீடத்தை கொண்டு போறதையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. தெய்வ கடாட்சமா இருக்கீங்க, நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, பட்டுப்புடவைகள் இதுவுமே அவங்க அதாவது அவங்க முழுமையா இங்க பரிபூர்ணமா உணர்ந்துட்டாங்க சார். இது சாதாரணவங்க இல்ல, நம்மளோட தெய்வ தாய், அந்த இறை சக்தி, அந்த அப்பாற்பட்ட சக்தின்னு அவங்க முழுமையா உணர்ந்தனால அம்மாவை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அன்பா அவங்க தான் எல்லாமே இதை பண்றது. சீவி சிங்காரிச்சு புடவைய வாரி சுத்திக்கிட்டு போற பக்கமெல்லாம் கண்டவனுங்க கிட்ட நீ என்ன சாமியை வேணாலும் கும்பிடு, பெருமாளை கும்பிடு, நாராயணனை கும்பிடு, கிருஷ்ணனை கும்பிடு, முருகனை கும்பிடு, காளியாத்தா கும்பிடு, இப்ப வாராய கும்பிடு, எது வேணாலும் கும்பிடு. ஆனா நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும்.
தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. இல்லன்னா இந்த உலகத்துல நீ மனுஷால் கூட்டத்துல வாழ முடியாது. Okay, I'm really getting very exhausted watching all her activities. Meenum inindirupom. Thank you for watching my videos. For more amazing videos, please like and subscribe my Divine Energy channel. Bye. Signing off, Jessica.